அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த வழக்கு விசாரணை நடத்திய நீதிபதி நீதிபதி அப்துல் குத்தூஸுங்கிறவர் அந்த வழக்கை விசாரிக்கிறார். ஒரு ஜட்ஜி விசாரிக்கிறார். அரசாங்க தரப்புல ஆஜராகிற வக்கீல பிபி ஒன்று ஆஜராகணும்ல, அரசு தரப்புடைய வக்கீல் யாருன்னு கேட்டால் சண்முக சுந்தரம். இதெல்லாம் அதில் வருகிறது. அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதி பதில் தாக்கல் செய்ய வேண்டும். பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நீங்கள் பதில் தாக்கல் செய்யணும். யார்? அரசாங்கம் அதுக்குள்ளே தாக்கல் செய்யணும். ஆனால் அவங்க பெட்டிஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், இந்த வழக்கை கீழ்கோர்ட்டுக்கு மாற்றுங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. கீழ்கோர்ட்டுக்கு மாற்றுற தீர்ப்பை எடுத்துக்கொள்ளாமல் இடைக்காலத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழ்கோர்ட்டுக்கு மாற்றிட்டா என்ன செய்யும்? அது பல வருடங்களுக்கு இழுக்கலாம். கீழ்கோர்ட்டு போகும், அப்புறம் அடுத்த மேல்கோர்ட்டு, அப்புறம் ஒரு மேல்கோர்ட்டு, அது ஒரு 10-15 வருஷம் ஓடுமேங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. அது எத்தனை வகை நீங்கள் கொடுத்தாலும் சரி, லுங்கி கம்பெனிக்கு தான் ஓடுது. வணங்குதா? எதுக்கு ஓடாது? லுங்கி கம்பெனி நடத்தலாமே தவிர இதுக்கு முடியாது. அவங்க நினச்சிட்டு செஞ்சுருக்கிறாங்க. சரி, அதில் அதில் விவரம்லாம் இருக்குது. 1140 சதுரடி உள்ளது, அதெல்லாம் கொடுத்துறாங்க. வாடகையை 2 டைமில் வாடகை கொடுத்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன செய்யுது? 31/8/2020, 13/1/2020 1,59,081 ரூபா. இது ஒரு வருஷம் வாடகை இல்லை, பல வருஷம் நிலுவையில் சேர்த்து கொடுக்குறது. அது மீண்டும் 2 தடவை கொடுத்துருக்குறாங்க. அப்போ கரெக்டாக வாடகை கொடுத்துட்டு வர்றாங்க. வாடகை கரெக்டாக கொடுத்த காரணத்தினால் நீங்கள் எங்களுக்கு இடைக்கால தடை எங்களுக்கு ஒரு உறுத்து கட்டளை வேணும்னு வக்கீல் வாதாடுறார். அதே மாதிரி அதெல்லாம் குறிப்பிட்றாங்க. வக்கீல் சொன்னதெல்லாம் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது போக உங்களுடைய பாக்கி தொகையை கட்டுங்கன்னு வாசனம் இருக்குல்ல, நான் வாய்ச்ச நோட்டீஸு, அதில் பாக்கி தொகையை கட்டுங்கன்னு இருந்துச்சுல, பாக்கி தொகையை கட்டுங்கன்னு சொன்னாலே அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம் தானே. வாடகைதாரர் அது மீதி உள்ள 2 கேள்வியை மறைச்சிட்டாங்க. அது பிறகு விசாரணையில் வரும். அப்போ வாடகை தொகையை கட்ட சொல்லி வந்தால் அவரை வாடகைதாரராக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கிரவுண்ட்லையும் என்ன செய்யலை அப்படின்னோட அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரி அந்த அடிப்படை இப்போ வாடகை கொடுத்துட்ருக்குறாங்க, பல வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறது, திடீர்னு வைக்க முடியாது, முறையப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அது நோட்டீஸை கொடுத்து அதான் செஞ்சுருக்கணும். இல்லை, அதனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், வாடகை பாக்கி எதுவுமே இல்லைங்கிற ஆதாரத்தை நீங்கள் என்ன செய்யணும், அந்த 6/1/2021 வரை வாடகை கட்டியிருக்கணும். 7ஆம் தேதி வழக்கு போடுறாங்க. சீல் வைக்கிற பிரச்சனை 6ஆம் தேதி தானே. அந்த தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த வாடகை பாக்கியும் இல்லை என்பதற்கு அவன்கிட்ட ஒரு பேப்பரை கொண்டா ஆதாரத்தோடு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அச்சுறுத்தி ஃபோர்ஸாக காலி பண்ணக்கூடாது, சட்டத்தின்படி அல்லாமல் காலி பண்ணக்கூடாது. அதில் இருக்கிறது அது டிடி அனுப்புகிற ஆதாரெல்லாம் கொடுத்துட்டாங்க. எந்த வாடகைதாரரையும் சட்ட விதிப்படி தான் காலி செய்ய வேண்டும். அடிப்படை ஆதாரம் உள்ளதால். எதுக்கு அடிப்படை ஆதாரம்? வாடகை கொடுத்தாங்க என்பதற்கும் இவங்க வாடகைதாரர்கள் என்பதற்கும் அடிப்படை ஆதாரம் உள்ளதால் இடைக்கால தடை உத்தரவு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த தேதி வரைக்கும் சீல் வைக்க மாட்டார்கள். சரியா? ஆனால் அதில் அவங்க அந்த எடிமி சொத்துக்கு வேறு சட்டம் இருக்குது என்று இருந்தால் அந்த சட்டத்தை தெளிவுபடுத்தி நோட்டீஸை கொடுத்து செஞ்சாங்கன்னா இது கூட நீதிமன்றத்து தடை கட்டுப்படுத்தாது. அல்லது காத்திருந்து அதில் கொண்டு எல்லாத்தையும் போடுவோம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது எனிமி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வழக்கறிஞர்கள் போய் ஆஜராகி என்ன செய்வாங்க, அதை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. உடைச்சாலும் சரி உடைக்காட்டாலும் சரி கைலி கம்பெனிக்கு தற்காலிக ஆர்டர் கிடைத்து விட்டது. லுங்கி கம்பெனி கர்ச்சிப் கம்பெனிக்கு என்ன செய்கிறது, நீங்கள் உறுப்பினர்கள் அதில் போய் கைலி லுங்கிலாம் வாங்கிக்கிறங்க. சரி சரி. அப்போ என்னென்னு கேட்டால் இதில் அவங்க காட்டிய ஆதாரம் அந்த கம்பெனி ஆதாரம் தான் காட்டியிருக்கிறாங்க. நிரந்தர தடை வாங்கினா கூட அது கைலி கம்பெனி தான் நடக்கும். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் இப்போ அதில் கைலி கம்பெனி தான் நடக்கிறது, டிஎன்டிஜே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. கைலி கம்பெனிக்கு தான் கொடுத்து நடத்தினா மட்டும்தான் முறைகேடு இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் முறைகேடு செய்யலைன்னு தான் மனு போட்டாங்க. அப்படி பண்ண பிறகு இனிமேல் எங்களுக்கு தலைமை அலுவலகம் 25 அரண்மனைக்காரத்தர்னு போட்டிங்கன்னு வைங்க, இந்த தேதிக்கு பிறகு எப்படி நீ இதில் நீ இல்லவே இல்லையப்பா, நீ கோர்ட்டில் நீ இல்லை வேற ஆள் இதில் இருக்கிறான், கோர்ட்டில் பிரகாரம் நீ அந்த அட்ரஸில் இல்லை என்று அதெல்லாம் எடுத்து வைத்து என்ன செய்வாங்க, டிபார்ட்மெண்ட்டில் அட்ரஸ் போட்டால் கூட பிரச்சனை, அலுவலக செயல்பாடு செஞ்சாலும் பிரச்சனை, நீ அதில் இல்லவே இல்லை, சட்டப்படி இல்லை, இல்லாத ஒருத்தர் என்ன செய்வ அப்படிங்கிறது வந்துருச்சு. அது போக இன்னும் என்னன்னு கேட்டால் அதில் நல்லா விளங்கிக்கிறங்க, அந்த கோஷத்தில் நிறைய விட்டுருக்க உளவுத்துறை ரெக்கார்டு பண்ணதா, இதெல்லாம் வாயில் வந்தாலும் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. என்ன அடிச்சிருக்கிறாங்க, ஒரு நிர்வாகி சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறோமே
ஏன் எப்படி லைசன்ஸ் கொடுத்தாய் கோஷம். மாநகராட்சியில் அனுமதி வாங்கலை, அதுவும் தெரியல. ஒரு மாநிலத்து நிர்வாகியாக இருக்கிறவர் மாநகராட்சியில் அனுமதி வாங்க முடியுமா? மாநகராட்சியில் ஒரு அனுமதி வாங்குறதா இருந்தால் அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து பிளான்லாம் கொடுத்து அப்ரூவல் வாங்குறதா இருந்தால் யார் வாங்கணும்? இடத்தின் ஓனர் வாங்கணும். ஓனர் நம்ம இல்லை, அவன் தான் வாங்க முடியும். நம்ம எப்படி வாங்க முடியும்? இந்த எஸ்ஆர்கே பாபு அன்கோங்கிறது வாடகைதாரர். நீங்கள் ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்துக்கிட்டு அந்த இடத்த இடிச்சு கட்ட போகிறேன்னு போய் மாநகராட்சியில் மனு கொடுக்க முடியுமா? கொடுப்பான ஒரு சென்ஸ் வேணா. நம்ம ஏதோ செஞ்ச ஒரு மாதிரியா கட்டிக்கிட்டோமே தவிர அதில் என்ன இல்லை. நீங்கள் மாநகராட்சியிலாம் அனுமதி இல்லை. அப்படி அது கோஷத்தில் வர அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னென்ன கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்ட எப்படி லைசன்ஸ் கொடுத்தாய்? அப்போ லைசன்ஸ் வாங்கி தான் கட்ட நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கிறவங்களுக்கு காட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பிடிச்சிக்கிறோம். எந்த லைசன்ஸ் கொண்டாந்து காட்டு, நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. முன்னறிவிப்பு இல்லை, நோட்டீஸ் இல்லை. அவங்க ஒருத்தர் 2014 நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான். எனக்குதா முன்னறிவிப்பில் நோட்டீஸ் இல்லைன்ற கருப்போடு காட்டுவோம். எந்த எம்எல்ஏ ஓட்டுக்கு வரக்கூடாது, நாங்கள் அபகரிக்கவில்லை. இதானே அபகரிக்கிற சட்டப்படி. நம்ம அபகரிக்கல தான், அது நமக்கு உள்ளது. ஆனால் அவன் பார்வையில் என்னது, அபகரிச்சிருக்கிறாய். அரசாங்க சொத்தை நீ அபகரிச்சிருக்கிறாய் பொய் பேரை சொல்லி. அப்போ இப்படிங்கிறது சட்டசபை இயங்க விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த 3வது வீடியோ போடுங்களா, அதில் வருது எல்லாம் 3 வீடியோ. ஒரு தலைமை அலுவலகத்துக்கு சீரோக்கி வரைக்கும் ஒரு நோட்டீஸ் இல்லாம என்ன அரசாங்கம் கேட்கிறேன். எந்த ஒரு நேரம் சின்ன ஒரு டைம் கூட கொடுக்காம உடனடியாக காலி பண்ண சொல்ற அந்த இதை கண்டிச்சு மத்திய மாநில அரசு வன்மையாக கண்டிச்சு நாங்க இருக்கிறோமா அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க கள்ளத்தரமா அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? பில்டிங் கட்டுறதுக்கு யார் யார் லைசன்ஸ் கொடுத்தது? சும்மா வந்து உட்காந்துங்க. என்ன முஸ்லிம்களா கிள்ளுக்குதா போயிட்டா உங்களுக்கு? அப்போ யார் லைசன்ஸ் கொடுத்தா இதை பற்றி கேட்குறீங்களே. அப்போ இது உளவுத்துறை மூலமாக என்ன செய்வாங்க, மாநகராட்சி போய் கேட்பாங்க, லைசன்ஸ் கொடுத்தீங்களா, எப்படி எத்தனாந்தேதி மனு போட்டாங்க, எத்தனாந்தேதி கொடுத்தீங்க, கொடுக்கலன்னு அவன் சிடிஎம்ஏல வந்துடுவான். அதுக்கு ஒரு பெனால்ட்டி அனுமதி இல்லாமல் இடித்து கட்டினதுக்கு அதுக்கு எவ்வளோ போட போகிறோன்னு தெரியல, என்ன கேஸ் போட போகிறோன்னு தெரியல. எல்லாம் வாயினால் ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளறி ஒரு ஜமாத்தை நாசமாக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அம்பட்டையும் செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே செஞ்சுட்டு வர்றாங்க, அதை கொஞ்சம் இப்போ அதிகப்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு விஷயமாச்சு. அப்போ லைசன்ஸ் வாங்கினதாக சொன்னது பொய் தானே. இது வழக்கில் வருமா வராதா? இதெல்லாம் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் அவங்க கையில் இருக்காதா? இது ஒளிப்படையே நீங்கள் பேசுனது தானே, ரகசியமாக வச்சுக்கிட்டு உங்கள் தர்பியாவில் பேசின விஷயம் இல்லையே. இது பொது இடத்தில் நின்று தானே பேசுகிறீங்க. அப்போ எல்லாமே கூடி நிற்கும் போது, போலீஸ்லாம் குவித்து இருக்கும்போது, அரசுடைய கண்கள் அதில் இருக்கும்போது தான் மட்டும் பேசியிருக்கிறீங்க. அதெல்லாம் நோட்டட் ஆகும். நீங்கள் அனுமதி வாங்கலைங்கிறது தெரியும். வாங்க முடியாது. முதல்ல பொது அறிவு இருக்கிறவன் நம்ப மாட்டான். எப்படிப்பா எனிமி ப்ராப்பர்ட்டிக்கு நீ எப்படிப்பா அனுமதி வாங்குவா, அவனில்ப்பா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து என்னன்னு கேட்டால், நாங்கள் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஆவணம் இருக்கிறது. ஒருத்தர் கத்துறாரு, எதுக்கு ஆவணம்? நாங்கள்ட்ட யார் வாடகை, நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க? டிஎன்டிஜிலேருந்து வாடகை கொடுத்த ஒரு ரசீது உங்களுக்கு காட்ட இயலுமா? அப்போ வாடகை கொடுக்குறீங்களா, என்ன ஆதாரம்? எங்கள் கம்பெனி முதலாளி ரஹமத்துல்லா கொடுத்துருக்காருன்னு காட்ட முடியுமே தவிர டிஎன்டிஜியில் என்ன வாடகை கொடுத்தீங்க? அதனால் அது வழியாக போடுங்க. அதாவது அநியாயமாக மத்திய அரசுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லா விதமான டாக்குமெண்ட் இருந்தும் அநியாயமாக எந்தவித ஒரு நேரமும் கொடுக்காம முன்னறிவிப்பு இல்லாம உடனடியாக காலி பண்ண சொல்லக்கூடிய இந்த அரசை கண்டித்து உடனடியாக ஆர்ப்பாட்டம். இது இன்னொருத்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யாரு பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, மாநில தலைமை 13 வருடம் இங்கே இயங்கி வருகிறது. போட்டு கொடுத்தாச்சு, 13 வருஷம் இயங்கி வருது. ஆனால் ரஹமத்துல்லா கம்பெனி வாங்கினது இப்போ 2013 வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அதுவும் இல்லை, கம்பெனியாக தான் இருந்துச்சு. அப்போ 13 வருஷமாக இயங்கி வருகிறது. இதை அரசு எடுக்கிற தவறையில் அடுத்த வீடியோவில் இந்த விஷயம்லாம் வரும். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் அடுத்து நான் போடுகிற வீடியோவில் வரும். இது அரசு எடுப்பதில் தவறு கிடையாது. நாங்கள் முறைப்படி அவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். யார் கையில் இருந்துச்சு அவரிடம் இருந்து முறைப்படி தான் என்ன செய்ய டிஎன்டிஜேக்கு மாற்றி கொடுக்குறதுக்கு எங்கள் இனிமேல் அனுமதியெல்லாம் வாங்கி முறைப்படி வாடகை பத்திரத்தை மாற்றி நாங்கள் வாங்கிட்டோம்னு அர்த்தம். முறைப்படி நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். இந்த சொத்தை எங்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். 4 லட்சம் வாடகை கொடுக்குறோம்.
எது 16,800 வாடகை கொடுத்துட்டு எவ்வளோ வாடகை கொடுக்கணும்னு போச்சலாரு தெரியல. எப்படி கட்டி காப்பாங்க இந்த ஜமாத்தை, என்ன மாதிரி ஆகும்னு தெரியல. அப்போ 4 லட்சம் வாடகை கொடுக்குறோம், இதெல்லாம் அதில் வருது. ஒரு டீ கடை கூட நோட்டீஸ் கொடுக்காமல் வந்துள்ளார்கள். நோட்டீஸ் கொடுக்காமல் வர முடியுமா? எங்களுக்கு நோட்டீஸ் தரவில்லை. இது தமிழக அரசின் சிக்கனல் இல்லாமல் நடக்காது. இது தமிழக அரசு இருக்கான். மத்திய அரசாங்கம் வந்தால் தமிழ்நாடு துணை தான் நிற்கும். சட்டத்துக்கு உட்பட்டு அவன் அனுப்புனா துணை செஞ்சு ஆகணும். அப்போ அரசியல் அறிவு தமிழக அரசுக்கு இல்லை. இப்படி செய்கிறமே என்ன மாதிரி விளைவு ஏற்படும்னு அந்த அறிவு இல்லை. பேச்சுவார்த்தை தயாராக இருக்கிறோம், உடன்பட தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறார். என்ன பேச்சுவார்த்தை தயாராக இருக்கிறீங்க? நீங்கள் யார்? அதுக்கு என்ன சட்டப்படி நீங்கள் யார்? நமக்கு ரோலே இல்லைங்க அதில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அந்த 5வது வீடியோ போடுங்கண்ணா. அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமை என்பது எனிமி பில்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பில்டிங்கில் இயங்கி வருகிறது. இது கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் இங்கே மாநில தலைமையிலே இயங்கி வருகிறது. இப்படியான எனிமி பிராப்திகள் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட எனிமி பில்டிங்கள் இந்தியாவிலே இருக்கிறது. இதை அரசு உரிய முறையிலே ரெக்கவர் செய்வதற்காக எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அது அரசின் மீது எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்திலே 40% எனிமி பில்டிங்கள் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரியவர்களுக்கு யார் அங்கே இருக்கிறார்களோ, பொசிஷன்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்து அதற்குரிய வழியை செய்திருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய எனிமி பில்டிங்கிலேயும் முறைப்படி ஏற்கனவே இந்த பில்டிங் இதற்கு முன்னதாக யாரிடம் இருந்ததோ அவரிடம் முறையாக பெற்று நாம் இருக்கிறோம். அதிலே இன்னும் முறைப்படுத்த வேண்டும். இந்த சொத்தை தனிநபர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்து, அது 50 லட்சமோ 1 கோடியோ ஏதோ ஒரு தொகையை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பல வருடங்களாக இருந்து வாடகை கொடுத்து முறைப்படி இருந்த ஒரு சொத்தை நாங்கள் முறைப்படி வாங்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தும் கூட எந்த விதமான லட்சக்கணக்கான முஸ்லிம்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைமையிலேயே கை வைக்க வேண்டும். முறையற்ற ஒரு டீ கடையை காலி செய்வதாக இருந்தால் கூட அதற்கு முறையான அழைப்பு சொல்வார்கள். நாளைக்கு காலி பண்ண வைக்கிறோம் என்று நோட்டீஸ் கொடுப்பார்கள். நீங்கள் இந்த கடையை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். எதையும் இல்லாமல் எதேச்சையாக சர்வாதிகார போக்காக இங்கே வந்து நிற்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக இது தமிழக அரசினுடைய சிக்னல் இல்லாமல் நடக்காது. ஏற்கனவே என்ஆர்சி சிஏஏ விஷயத்தில் இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய வெறுப்பை சம்பாதித்த தமிழகத்தினுடைய அதிமுக அரசு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்திலே லட்சக்கணக்கான பிரதிநிதிகளை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தின் மீது ஒரு அசட்டையாக வந்து நெருங்கி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது. பேச்சுவார்த்தைக்கு நாம் தயாராக இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் நம்மிடத்திலே பேச தயாராக இருந்தால் முழுவதுமாக அரசு அதிகாரிகளுக்கு உடன்படுவதற்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நாங்கள் வாடகை செலுத்திய நாங்கள் காலந்தொட்டு வைத்திருந்த எங்களுடைய சொத்தை முறைப்படி எடுத்துக்கொள்வதற்கு அரசு ஒத்துழைக்க வேண்டும். இது இல்லாமல் இது போன்ற ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே ஏதேனும் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் இது முஸ்லிம்களை நோவிலை செய்து சீண்டக்கூடிய செயலாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் கலெக்டர் ஆபீஸை தமிழக முஸ்லிம்கள் அப்ப எதுக்கு சொன்னாலும் தக்பீர் சொல்றாங்கன்னா காரணம் என்ன உங்களுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் ஒரு ஆட்டு வாயில வந்து அடிக்கிறாரு. 4 லட்சம் வாடகைங்கிறாரு, முறைப்படி அவர்கிட்ட வாங்கியிருக்கிறோங்கிறாரு. ஒரு பொதுக்குள்ளதை காட்டுங்க நினைக்காத கேட்டிருப்பாங்க, எல்லாம் கேட்க மாட்டேங்க, சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இதாங்க விஷயம். அதனால தான் எல்லாமே அவங்க வசதியாக போயிட்டு வைங்களேன். இப்போ 13 வருஷமாக இருக்கிறோன்னு அவர் நினச்சிட்டாரு சொல்லிட்டாரு. கலெக்டர் ஆஃபீஸர், கலெக்டருக்கு என்ன வேலை இருக்குது? மாநில அரசாங்கத்துடைய சம்மந்தப்பட்ட விஷயமா இது? அங்கேருந்து மத்திய அரசாங்கத்தில் உத்தரவு வந்தால் அவர் செயல்படுத்தக்கூடிய நோட்டீஸ் அனுப்புவாரே தவிர இதில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு என்ன ரோல்னா ஒரு ரோலும் கிடையாது. அதுக்கடுத்து யார் பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது. காலி பண்ணக்கூடாதுன்னு சட்டம் உள்ளது.
அப்படிங்கிறார் ஒருத்தர். அதை பாருங்க 6வது வீடியோ. இன்னும் 40% எனிமி பில்டிங் இருக்கிறது. இப்ப அதே மாதிரி இந்த எனிமி பில்டிங் என்பதும் மத்திய அரசுக்குரியது, எங்களுக்குரிய சொத்து என்று அவங்க சொல்றாங்க. இப்ப அது பிரச்சனை இல்லை, அது அவங்களுக்குரிய சொத்தாக இருக்கட்டும். ஆனால் 13 வருஷமாக இவங்க இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே யார் பொசிஷனில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. யார் பொசிஷனில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதன்மை அளிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு உரிய விளக்கம் இல்லாமல் எந்த விதமான கேள்வி இல்லாமல் அவங்க வெளியில கேட்க அனுப்பக்கூடாது என்று. அப்ப இந்த பொசிஷன்ல உள்ளவங்களுக்கு தான் உண்டுங்கிறதுக்கு புதுசாக சட்டம் ஏற்றினாங்கல்ல, திருத்தம். அந்த திருத்தத்தில் அப்படி இருக்கு. என்னன்னு கேட்டால், இனிமே இந்த எனிமி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அற்பமான வாடகை, வருஷத்துக்கு 16,000 என்ன 1000 ரூபா அதுக்குள்ள வாடகை நியாயமான வாடகை இல்லை தானே. அதனால அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இதை வித்துட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த பாகிஸ்தான்கார பஞ்சாயத்துன்னு வராது, அந்த அந்த பிரச்சனை இத்தனை வருஷம் கிளப்பல அவங்க, அது அரசாங்க சொத்து ஆக்கிட்டோம்ல, அதை ஏலத்தில் விட்டு எடுத்துருவோம்னு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஏலம் எடுக்கும் பொழுது அது பலரும் கேட்பாங்க, அதில் வந்து அதிகமாக ஏலம் கேட்குறாங்கல்ல, அந்த ஏலத்துக்கு அந்த முன்னாடி இருந்தார்ல அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் கொடுப்பாங்க, கம்மியாக கிட்ட கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி இருக்கிறவருக்கு முன்னுரிமை தான். அதுக்காண்டி ஒரு இப்போ 1 கோடி ரூபா சொத்து 50 லட்சத்துக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு அவங்க என்ன செய்வாங்க, ஏலம் விடுவாங்க. ஏலம் விடும் பொழுது ஒருத்தன் 50 லட்சம், ஒருத்தன் 1 கோடி, ஒருத்தர் 2 கோடி, ஒருத்தன் 3 கோடி கேட்டான்னு வைங்க. அப்போ 3 கோடி கேட்குறான், நீ முன்னுரிமை அடிப்பில் நீ 3 கோடி கொடுக்குறேன்னு கேட்பாங்க. 3 கோடி கொடுக்குறேன்டா தான் உங்களுக்கு தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் முன்னுரிமையெல்லாம் கிடையாது. இது அது யாருக்கு முன்னுரிமை, இல்லை கைலி கம்பெனிக்கு தான் முன்னுரிமை, இவங்களுக்கு இல்லை முன்னுரிமை, அவ்வளோ தான் கொடுக்கணுமா. அது ஒரு விஷயமாச்சு. அது போக இவங்களுக்கு அந்த பொசிஷனில் வராது. ஏன்னு கேட்டால், இதில் வந்து அவங்க முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க. முறைகேடு பண்ணியிருக்கும் போது அந்த அக்ரிமெண்ட்டை வாடகை முறிச்சிட்டாங்கன்னு வைங்க, முன்னுரிமை கோர முடியாது. வாடகை பாக்கி அந்த மாதிரி விஷயமா இருந்தால் முன்னுரிமை கோரலாம். இதில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவன் சொத்தை இடிச்சு விட்டு கட்டியிருக்கிறோம். அப்படி கட்டி இருக்கும் பொழுது எங்களுக்கு முன்னுரிமை, நீங்கள் இடித்து நாசமாக்கியிருக்க முன்னுரிமையா என்று சொல்லி அந்த முன்னுரிமைங்கிற உரிமையை கூட கொண்டாட முடியாது. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லாம் ஆக்கிரமிப்பு, நம்ம சட்டப்படி நம்ம வந்து மார்க்கப்படி சொத்தை எடுத்துக்கிறல, அரசின் பார்வையில் நம்ம ஆக்கிரமிப்பு தான் இது. வேற ஒருத்தனுக்குள்ளதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறதா தான் அதுக்கு அர்த்தம். ஆக்கிரமிக்கும் எண்ணமே இல்லை, உடன்பட தயார். 7வது வழியை போடுங்க. மீறி இவர்கள் இது செய்கிறார்கள். நாங்கள் அரசுக்கு, மத்திய அரசோ அல்லது அவங்களுடைய பிரதிநிதிகள் யார் வந்தாலும் அவர்களுக்கு முழுமையாக உடன்பட தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு இதை ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் எதுவும் எங்களுக்கு கிடையாது. முழுமையாக நாங்கள் அதுக்கு உடன்பட தயாராக இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி உணர்றாங்கன்னு பாருங்க. அது வாடகை வந்து ஒருத்தர் 4 லட்சங்கிறாரா, இன்னொரு இடத்துல சொல்றாரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறோங்கிறாரு. 3 லட்சமா 4 லட்சமா, அது வாடகை என்ன கொடுக்குறோம்னு தெரியாம 8வது வழியை போட்டு பாருங்களா. யாருக்கு சார் வாடகை கட்டுறீங்க நீங்க? ஆக்சுவலா அந்த பில்டிங் வாடகை யாரு கட்டுறீங்க சார்? இந்த பில்டிங்கினுடைய வாடகை மும்பையில் இருக்கக்கூடிய கஸ்டடி ஆபீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா அதை கட்டுறோம். அவங்க ரிசிப்ட் தர்றாங்க. அப்போ 3 லட்சம் 4 லட்சம் ரசீது வாங்கி ஃபைல் பண்ணிருப்பில்ல டிஎன்டிஜியில், உங்கள் கணக்கெல்லாம் எடுத்து பார்ப்பான், கணக்கில் ஏற்றிருக்கலாண்டு. உங்களுக்கு ரசீது தந்திருக்கிறானா என்ன செய்வான், அதெல்லாம் அழகான முறையில் வரத்துக்கு வழிவகுத்துருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், அந்த 1140 சதுரடியை புட்டிங்கி அதானி கொடுக்க போகிறாங்களாம். அதானிக்கு அம்பானிக்கு வணக்குதா. இதெல்லாம் அவனுக்கு என்னென்ன, அவன் ஏக்கர் கணக்கில் ஊராக கிராம வளைச்சி போட்டுட்டு இருக்கிறான். அதானி வந்து இந்த 1140 சதுரடியை வாங்கி யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க, அதானிகிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்குறோம். சிரிக்க மாட்டாங்க அந்த பத்திரிக்கையெல்லாம். என்ன நினைப்பாங்க, என்னடா அவ்வளவு மெச்சூரிட்டி இல்லாமல், சட்டப்படி இவங்க இருக்கவில்லை, பேசுறலாம் போய் பேசுகிறாங்க, மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டான். இப்படிலாம் உழைர் இருக்கிறாங்க. இது வந்து இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்னன்னு 16,800 வாடகைங்கிறதுக்கு இவ்வளோ ரசீது வச்சுருக்கிறேன். அது நம்ம இருக்கும்போது உள்ளது. என் மெயிலில் எல்லாமே எனக்கு ஒரு சிசி அனுப்புவாங்கல்ல, அதெல்லாம் என்னுடைய மெயிலில் இருக்குது எல்லாமே. நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரே ஒரு ரசீது மட்டும் காட்டுங்க. 16,800 நம்பர் வந்து அந்த ரசீது. எத்தனை போட்டி எத்தனை போட்டி? இப்போ 5 போடுங்க, 4 போடுங்க. இன்னும் பாருங்க, கீழே 16,800 இருக்கா. இதுதான் வந்து வருஷத்துக்கு வாடகையை. சரியா? அப்போ வந்து இது எல்லா ரசீதும் கையில் இருக்குது. எல்லாத்தையும் காட்ட வேணாங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், ஒன்று போட்டு காட்டுறேன். அதிலே நேரம் போயிடக்கூடாது. சரி, அப்போ வச்சு 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறோண்டு வர விட்டு அடிக்கிறாங்க. என்னது, வயலில் வந்து விட்டு அடிக்கிறது தான். அப்போ இது போக என்ன செய்யுது கேட்டால், இவ்வளோ இருக்கக்கூடிய நேரத்தில்
நம்மிடத்தில் வந்து ஒரு பலவீனம் இருக்கிறது, நம்ம மிஸ்டேக் இருக்குது. நமக்கு சொந்தமான ஒன்றை எடுக்க வந்தானுன்னா நின்று நிமிந்து நின்று உசுரை கொடுத்து போராடுறோம்னா அது கரெக்ட், நல்ல விஷயங்கள் தான், உயிரை கொடுத்து போராடணும். அப்போ மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லாமல் அவன் எதுக்கு சொல்கிறான் எல்லாரும் உயிரை கொடுப்போண்டு? நமக்கு சொந்தமாக வச்சிருக்கிற ஒரு இடத்த வந்து கரெக்டாக நம்ம இருக்கிறோம், அப்படி இருந்தும் பழி வாங்குவதற்கு வந்துட்டாங்கன்ற ஒரு கோபத்தினால தான் வந்து நிற்கிறான். அது இல்லை போடுது, அதனால தான் நிற்கிறான். அப்போ அந்த மாதிரி நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து தூண்டி விட்றாங்க. மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை செய்வோம், உயிரை கொடுப்போம், அதை செய்வோம்னு கைங்க அந்த கோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படை அறிவற்றவர்களாக அந்த மக்களை வைத்து கொண்டு அவங்கள ஏமாத்துறாங்க. எப்படி கணக்கு வாசிக்கிறவங்க பொதுக்குள்ளே ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரி இந்த விஷயத்தினுடைய உண்மை விஷயங்களை ஏன் நீங்கள் சொன்னால் இப்படி தூண்ட முடியும்? அதுக்காக தூண்டி விட்றாங்க. என்ன மாதிரி கோஷம் மாநில நிர்வாகிகள்லாம் சேர்ந்து போடுறாங்க. அந்த 8A 8B 8C 3 போட்டுங்க வரிசையா. அந்த வீடியோவை பாருங்கள், என்னென்னலாம் கோஷம் போடுறாங்க. உலகம் அல்லது எஸ்பி உலகம் எது உங்களுக்கு நெருங்கி இருக்கிறதோ அதை போய் முற்றுகையிடுங்க. என்ன நடந்தாலும் அல்லாஹ் பொறுப்பை காத்துக் கொள்ளுங்க, கட்டுப்பாடோடு இருங்க. இந்த விஷயத்தில் மோடியோட நம்ம நேரடியாக மோதும். உயிரை கொடுப்போம், 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 அல்கைக்காக உயிரை கொடுப்போம், அல்கைக்காக உயிரை கொடுப்போம். அல்கை சொல்ல ஜமாத்திற்கு, அல்கை சொல்ல ஜமாத்திற்கு, அல்கை சொல்லும் ஜமாத்திற்கு, அல்கை சொல்லும் ஜமாத்திற்கு உயிரை கொடுப்போம், உயிரை கொடுப்போம், உயிரை கொடுப்போம், உயிரை கொடுப்போம். ஈரோடு மாவட்டமும் அங்குள்ள கோவை மாவட்டத்தில் உள்ள நம்ம ஜமாத்து மாவட்டம் சேர்ந்து அவங்க போற வழியில முற்றுகை ஆர்ப்பாட்டம் ஈரோட்ல எடப்பாடி போறாரு. ஈரோடு மாவட்ட நம்ம ஜமாத்தும் கோவை மாவட்ட தகுதி ஜமாத்து இணைஞ்சு எடப்பாடியை முற்றுகையிடக்கூடிய விதத்துல அவருடைய பயணம் தடைபடக்கூடிய விதத்துல முற்றுகையிட போறாங்க. ஈரோட்டுல கோவையில் இருக்கிற நம்ம உறுப்பினர்களுக்கு நீங்க தகவல் கொடுத்துருங்க. அப்ப எதுல நமக்கு சட்டப்படியான உரிமையிலே தோத்துருவோமோ, எது ஒரு தவறான வழிகாட்டுதல் இருக்குமோ அதை சொல்லி மக்களை உசுப்பி விடுறதா இருந்தா அவன் என்ன நினைச்சு கத்துறான்னு கேட்டா, நம்ம டிஎன்டி ஆஃபீஸில் கரெக்டாக குறி வச்சு நம்ம காசை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், அதை வந்து காலி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு பண்ணி நம்ம அதில் என்ன வேலை செஞ்சோங்கிறலாம் அவனுக்கு தெரியாது. தெரியப்படுத்தணும் நீங்கள். அப்போ இதை எப்படி செஞ்சுருக்கணுங்கிற விஷயம் நான் கடைசியாக சொல்கிறேன். இதை எப்படி அணுகி இருக்க வேண்டும்ங்கிறத